பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள், சென்னை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இப்போ தான் சாணக்கியாவுடைய சர்வே பார்த்தீங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக எந்த கட்சி எவ்வளவு சதவீதத்தை பெறுகிறது அப்படிங்கிறது நம்ம மார்ச் மாதத்தில் நடத்தின சர்வே, தினமலரோடு இணைந்து நடத்தினது. இப்போ என்ன திடீர்னு அனலிசிஸ் அப்படின்னு ஒரு யோசனை வந்திருக்காங்க. இப்போ நேத்தானப்பா சர்வே போட்டால் இது என்னப்பா அனலிசிஸ் அப்படின்னா, நேற்று நம்ம போட்டது, அதாவது இதற்கு முன்னாடி நம்ம மார்ச் மாதத்தில் எடுத்து நம்ம ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் போட்டது சாணக்கியாவுடைய சர்வே. அது தமிழ்நாட்டில் ஒரு குறைந்தபட்சமாக 70 தொகுதியில் 19,305 பேர்ட்ட நம்ம எடுத்து அதில் ஓவராலாக ட்ரெண்ட் எப்படி இருக்குது, காற்று எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொன்னது. அது யார் வெற்றி பெறுவார், எந்த தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிற பற்றி பேசலை. அது ஓவராலாக அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, தாவேகா, நாம் தமிழர் இப்படின்னு 4 அணிகளும் எந்த அளவுக்கு வாக்கு சதவீதத்தை பெறுவாங்க அப்படிங்கிறது. ஸோ சீட் கன்வர்ஷன் அதில் இல்லை. அதுதான் இதற்கு முன்னாடி பண்ணது. இப்போ பண்ண போகிறது என்ன அப்படின்னா சீட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு 234 தொகுதிகளுக்குமான நம்பர்ஸை நம்ம சொல்ல போகிறோம். எந்த தொகுதியில் விளவங்கோடில் யார் ஜெயிக்க போகிறா, திருவள்ளூரில் யார் ஜெயிக்க போகிறாங்கிற வரைக்கும் நம்ம சொல்ல போகிறோம் எந்த தொகுதியில் யார் அப்படின்னு. இது எப்படி அப்படின்னா ஒரு அனலிசிஸ் தான். இது அதனால தான் நம்ம தெளிவாக போட்டிருக்கோம் பாருங்கள். ஏப்ரல் மாதம் 2026 போடுற அனலிசிஸ். இது எப்படின்னா தொகுதி வாரியாக 234 தொகுதிக்கு நம்ம சொல்ல போகிறோம். ஒரு நாளைக்கு சராசரியாக 60 தொகுதிகள் அப்படிங்கிற அடிப்படையில் 4 நாளுக்கு தொடர்ந்து சொல்ல போகிறோம். இது எப்படி சொல்லணும், இது எப்படி சொல்ல போகிறோம், என்ன பேஸில்ங்கிறத ஓரளவுக்கு மட்டும் சொல்கிறேன். எல்லாத்தையுமே சொன்னால் அது ரகசியத்தை முழுசாக சொன்ன மாதிரி வரும். செஃபாலஜிக்கலாக அது சரியில்லை, எங்களுடைய பொழப்பும் கூட. ஸோ எப்படி பண்ணோம் அப்படின்னா, இதற்கு முன்னாடி நடந்த தேர்தல்களுக்கு ஒரு வெயிட்டேஜ், இப்போ கட்சிகளுடைய நிலைமைக்கு 2வது வெயிட்டேஜ், கூட்டணியுடைய பலத்துக்கு 3வது வெயிட்டேஜ், ப்ளஸ் புதுசாக எமர்ஜ் ஆகியிருக்கக்கூடிய திரு விஜய் அவருடைய தாவேகா, ப்ளஸ் இந்த ஓட்டு பிரிவு, இந்த சிதறல், இதெல்லாம் சேர்ந்து ஒன்று ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து நம்முடைய எடிட்டோரியல் டீம் செஃபாலஜிக்கல் டீம் இதெல்லாம் சேர்ந்து வச்சு அலசி ஆராய்ஞ்சு இது ஒரு அலசலாக சொல்கிறோம். ஸோ இந்த 234 தொகுதிக்கு நாம் சொன்ன ரிசல்ட் அப்படியே எக்ஸாக்டாக அப்படியே வந்துருமா அப்படின்னா நமக்கு தெரியாது. எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ சந்தோஷம். இல்லை அப்படின்னா நம்ம இது ஒரு அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி இது சரியாக சொல்வதற்கான முயற்சி, சரியாக வரவில்லை என்றால் அது ஒரு பயிற்சி, அவ்வளோதான். ஸோ நம்ம 234 தொகுதிக்கு சொல்ல போகிறோம். அதில் மோஸ்ட்லி நம்முடைய கிரெடிபிலிட்டி என்னென்னா, இதற்கு முன்னாடி நம்ம சொன்னது எல்லாமே சரியாக வந்திருந்தது. சில அறிவாளிகள், நிறைய ஒரு பெரிய அனுபவம் கொண்டவர்கள் 2024 பாராளுமன்ற தொகுதியில் பாண்டே சாணக்கியாவில் கூட 8 தொகுதி பிஜேபிக்கு வரப்போகுதுன்னு சொன்னார். ஆனால் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. நான் 8 தொகுதி வந்ததுன்னு சொன்னோமா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கீழே லிங்க்லேயே போடுறேன், நீங்களே பார்த்துங்க. 2024 அனலிசிஸ் நம்ம ரொம்ப தெளிவாக போட்டுருக்கிறோம். அதில் நம்ம ரொம்ப தெளிவாக சொன்னது 31 தொகுதிகள் தமிழ்நாட்டில் 39 + 1ல் 39 மட்டும் நம்ம கணிச்சோன்னா, அந்த 39ல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 31 தொகுதியில் திமுக கூட்டணி உத்தரவாதமாக ஜெயிக்குது. 8 தொகுதிகள் இழுபறி சொல்லியிருந்தோம். நாம் அதிமுக காரராவோ பாஜக காரராவோ இருந்தால் முதல்ல இந்த நம்பர் சொல்லியிருப்போமாங்கிறது ஒன்று. 2வது ஒரு தொகுதியாவது அதிமுகவோ பாஜகவோ ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தோமான்னு பார்க்கணும். நம்ம 31 தொகுதி திமுக கூட்டணியும் 8 தொகுதி இழுபறி நம்மளால் கணிக்க முடியாது சொல்லியிருந்தோம். இதுதான் உண்மை, இதுதான் நடைமுறை. அந்த கார்டை நீங்கள் பார்த்துக்கலாம், அந்த லிங்கை நீங்கள் பார்த்துக்கலாம். மாறாக சிலர் ஒரு கமெண்ட்டில் போட்டுட்டு இல்லாட்டி வேற எங்கேயாவது பேட்டி கொடுக்கும்போது சொல்லிட்டு பாண்டே அப்படி சொன்னால் அப்படி சொல்லலாம். அது தப்பு கிடையாது. பெருமக்கள் படித்தவங்க, அனுபவசாலி, அவங்க சொல்லலாம். அது ஆனால் உண்மையா அப்படிங்கிற பார்க்க நான் உண்மை என்னங்கிற கீழே லிங்க்லேயே போட்டுருக்கேன். அது மாதிரி தான் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த கருத்து கணிப்புகள், இந்த தொகுதி வாரியான அனாலிசிஸ் அப்படிங்கிறது முன்ன கூட இருக்கலாம், நான் மறுக்கிறதுல. அது என்னங்கிற நான் பயிற்சியாக பார்த்துறேன். ஆனால் கடைசியில் நான் ஒரு டேலி நம்பர் ஒவ்வொரு இடத்துலையும் நான் போடும்போது சரியா இருக்கா இல்லையாங்கிறது எங்களுக்கே ஒரு பயிற்சி தான். ஸோ 234 தொகுதிகளுக்குமான அனலிசிஸாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல்ல நம்ம ரிவர்ஸில் ஒர்க் பண்ண போகிறோம். 234வது தொகுதியிலிருந்து பார்க்க போகிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து பார்க்க போகிறோம். பாராளுமன்ற தொகுதி வாரியாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கார்டுலையுமே 6 தொகுதி இருக்க போது. அந்த 6 தொகுதியில் 2021 யார் ஜெயிச்சிருந்தா அப்படிங்கிறது உங்களுக்கு 2026 சாணக்கியாவுடைய அலசலின் அடிப்படையில் யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ யார் உத்தரவாதமாக ஜெயிப்பாங்கிற சொல்ல நாங்கள் எங்களுடைய கணக்கை தான் சொல்லியிருக்கோம். இது ஒரு கணிப்பு, இது ஒரு அலசல், அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அது ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு மக்களவை தொகுதிக்கு உள்ளே வரக்கூடிய ஒரு 6 சட்டமன்ற தொகுதி. அது கன்னியாகுமரியிலேருந்து திருவள்ளூரில் அப்படி ரிவர்ஸில் வரப்போகிறோம். முதல் கார்டு என்னங்கிற பார்த்துலாம், முதல் தொகுதி என்னங்கிற நம்ம பார்த்துலாம். கன்னியாகுமரி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதி: கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், பத்தன்மாபுரம், விளவங்கோடு, கிள்ளியூர். இந்த 6 சட்டமன்ற தொகுதியில் கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் அதிமுகவும் நாகர்கோவிலில் அதிமுக கூட்டணி 2 ஜெயிச்சிருந்தாங்க. கன்னியாகுமரியில் தளவாய் சுந்தரம் முன்னாள் அமைச்சர் ஜெயிச்சிருந்தார். நாகர்கோவிலில் காந்தி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சிருந்தார் பார்க்குறோம். அந்த 2 பேர் தான் திரும்ப போட்டிடுறாங்கன்னு பார்க்குறோம். விளவங்கோட்டில் போட்டியிட்ட விஜயதாரணி காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டிட்டு வெற்றி பெற்றிருந்தாங்க. அவங்க இப்போ பாஜக கூட்டணிக்கு வந்துட்டாங்க, பாஜகவில் இருக்கிறாங்க, பாஜகவில் திரும்ப போட்டிடுறாங்க பார்க்குறோம். ஸோ இந்த 6 தொகுதி கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், பத்தனாபுரம், விளவங்கோடு, கிள்ளியூர், இதில் பார்த்தீங்கன்னா 2 தொகுதி அதிமுக கூட்டணியும் 4 தொகுதி திமுக கூட்டணியும் கடந்த சட்டமன்ற
சட்டமன்ற தேர்தல் ஜெயிச்சிருந்தாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இந்த கன்னியாகுமரி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதியில் பார்க்கும்போது சாணக்கியாவுடைய அலசல் என்னவா இருக்குது அப்படின்னா, அந்த கன்னியாகுமரி நாகர்கோவில் ரெண்டையுமே அப்படியே ரீடைன் பண்ணிக்கிறாங்க ஏடிஎம்கே. திமுக வந்து குளச்சல் தொகுதியை ரீடைன் பண்ணிக்கிறது. பத்மநாபன் தொகுதி வந்து திமுக கூட்டணியிலிருந்து அதிமுக கூட்டணிக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ பாஜக போட்டியிடுறது. விளவங்கோடு தொகுதி வந்து திமுக இருந்து இழுபறிக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தரவாதமாக திமுகவுக்கு அதிமுகவுக்கு போகும்னு சொல்ல முடியாது. கிள்ளியூர் தொகுதியில் திமுக கூட்டணி ரீடைன் பண்ணிக்கிட்டு பார்க்குறோம். ஸோ வந்து கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் 6க்கு 4 திமுக பெற்றிருந்தது. இந்த முறை கன்னியாகுமரி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 தொகுதிகளில் 3 தொகுதிகள் அதிமுகவுக்கும் 2 தொகுதி வந்து திமுகவுக்கும் 1 தொகுதி வந்து இழுபறியாக இருக்கக்கூடியது 6க்கு 6 தொகுதியாக நம்ம பார்க்குறோம். அடுத்தா நான் பார்க்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதி திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி உட்பட பார்க்குறோம். திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி உள்ள பார்த்தீங்கன்னா ஆலங்குளம், திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் அப்படின்னு 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அதில் 6ல் பார்த்தீங்கன்னா 3 அதிமுக கூட்டணி ஜெயிச்சிருந்துச்சு, 3 வந்து திமுக கூட்டணி ஜெயிச்சிருந்துச்சு. அது 2021 கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினர்கள். 2026 நம்ம பார்த்தா சாணக்கியோட கணிப்பு பார்த்தீங்கன்னா ஆலங்குளத்தில் வந்து இவர் நம்ம மனோஜ் பாண்டியன் போட்டிடுறாரு. முன்னாள் அதிமுக இருந்தார், இப்போ திமுக போயிட்டு அங்கன்னு போட்டிடுறாரு. அது அதிமுக இருந்துச்சு முன்னாடி, இப்போ அது இழுபறியாக மாறுது. திருநெல்வேலியில் வந்து பாஜகவுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் போட்டிக்கிட்டு இருந்தாரு. அவர் தான் அங்கே ஜெயிச்சிருந்தாரு. இந்த முறை அவங்க கூட்டணி ஜெயிக்க வாய்ப்பு. அவர் வந்து சாத்தூர் தொகுதி மாறிட்டாரு. பட் திரும்ப வந்து அவர் வந்து விட்டு கொடுத்தனாலும் அந்த இடத்த வந்து ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அம்பாசமுத்திரத்தை அதிமுக ரீடைன் பண்ணுது, பாளையங்கோட்டை திமுக ரீடைன் பண்ணுது, நாங்குநேரி திமுக ரீடைன் பண்ணுது, ராதாபுரத்தை திமுக ரீடைன் பண்ணுது. ஸோ கடந்த முறை போட்டிட்டதில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 3-3-2 ஆளுக்கு பிரிச்சிருந்தாங்க. இது இந்த முறை பார்த்தீங்கன்னா 3-2-1ன்னு 3 திமுக ரீடைன் பண்ணுது, 2 அதிமுக ரீடைன் பண்ணுது, 1 வந்து அதிமுக இருந்து இழுபறிக்கு போகுதுன்னு பார்க்குறோம். திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள். அடுத்தா பார்க்குறோம் தூத்துக்குடி. நம்ம வந்து அக்கா கனிமொழி அவருடைய மக்களவை தொகுதி. தூத்துக்குடி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதியில் பார்க்குறோம். விளாத்திக்குளம், தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம், கோயில்பட்டி. இந்த 6 சட்டமன்ற தொகுதி. 6 சட்டமன்றத்தில் 2021 6க்கு 5 அப்படியே தொக்கா வந்து டிஎம்கே கூட்டணி அள்ளிருந்துச்சு பார்க்குறோம். கோயில்பட்டியில் மட்டும் திரு கடம்பூர் ராஜ் அவர்கள் அதிமுக சார்பாக வெற்றி பெற்றிருந்தார்கள் பார்க்கும். 6க்கு 5 2021 அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். 2026 நம்முடைய கணிப்பு என்னென்ன, அப்படியே ரிப்பீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. விளாத்திக்குளம் திமுக, தூத்துக்குடி திமுக, திருச்செந்தூர் திமுக, ஸ்ரீவைகுண்டம் திமுக, ஒட்டப்பிடாரம் திமுக, கோயில்பட்டி அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த கூட்டணி அப்படியே திமுக கூட்டணி தக்க வைத்த 5 தொகுதியில் அவர்களுக்கு, அதிமுக கூட்டணி தக்க வைத்த 1 தொகுதி அவர்களுக்கு பார்த்து கோயில்பட்டி தவிர தூத்துக்குடியில் அக்கா கனிமொழியுடைய மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட விஷயங்கள்ல 6ல் 5 அப்படியே கடந்த முறை போலவே தொக்கா திமுக கூட்டணி அல்லது அப்படிங்கிறத அப்படியே பார்க்குறோம். பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள், சென்னை. பெரி எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். தென்காசி சட்டமன்ற தொகுதி ரங்கராஜ் பாண்டேவுடைய தென்காசி மக்களவை தொகுதி ரங்கராஜ் பாண்டே இருக்கக்கூடிய மக்களவை தொகுதி. அங்கே பார்த்தீங்கன்னா அதில் ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சங்கரங்கோயில், வாசுதேவனூர், கடையனூர், தென்காசி இந்த 6 சட்டமன்ற தொகுதி இருக்குது. இந்த 6 சட்டமன்ற தொகுதியில் 4 வந்து திமுக கூட்டணி வந்திருந்தாங்க. ராஜபாளையம், சங்கரங்கோவில், வாசுதேவநல்லூர், தென்காசி அப்படின்னு 4 வந்து திமுக கூட்டணி வந்திருந்தாங்க. எங்கள் ஊராக இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் அண்டு கடையநல்லூர் எங்கள் ஊருங்கனால அங்கே ஜெயிக்கல, அங்கே பேசிக்கலாம், அங்கே தாமரக்கணிலாம் இருந்ததுனால அது பேசுறதுனால வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்லையும் கடையநல்லூர்லையும் அதிமுக கூட்டணி கடந்த முறை வெற்றி பெற்றிருந்துச்சு. ராஜபாளையம் தொகுதியில் கடந்த முறை வந்து நம்ம முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி போட்டியிருந்தார். இந்த முறை அவர் தொகுதி மாதிரி பழைய தொகுதியிலே போட்டிடுறான்னு பார்க்குறோம். ஸோ கடந்த முறை 4:2 அப்படிங்கிற நிலைமை வந்து 2021 இருந்துச்சு. 2026 சாணக்கியோட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜபாளையம் தொகுதி திமுக அப்படியே தக்க வைக்கிறது. திமுக தான் கடந்த முறை இந்த முறையும். ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியை அதிமுக கூட்டணி அப்படியே தக்க வைக்கிறது கடந்த முறை இந்த முறையும். அவங்க தான் போட்டிட்டவங்க தான் திரும்ப விழுறாங்க. சங்கரங்கோயில் வந்து திமுக இருந்து அதிமுக போகிறது. வாசுதேவநல்லூர் திமுகவிடம் அதிமுக போகிறது. கடையநல்லூர் அதிமுக இருந்து இழுபறியா இருக்கு. ஒரு கடினமான நிலைமையில இருக்கு. முன்னப்பண்ண எப்படினாலும் போகலாம், ஒரு இழுபறியா இருக்குன்னு பார்க்குறோம். தென்காசி தொகுதி திமுகவிடம் அதிமுக செல்லுன்னு பார்க்கணும். ஸோ இந்த முறை 4:2 அப்படின்னு பார்த்து வச்சிருந்தாங்க 2021. இந்த முறை பார்த்தீங்கன்னா 4:1 4+1+1 4 வந்து அதிமுக. போன முறை பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி 4 வந்துருந்துச்சு. இந்த முறை பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணிக்கு 4, 1 இழுபறி, 1 திமுக அப்படிங்கிற பார்க்குறோம். தென்காசிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள். அடுத்தா நம்ம பார்க்கக்கூடியது விருதுநகர் சட்டமன்றம், விருதுநகர் மக்களவை தொகுதி. விருதுநகர் மாவட்டம் ப்ளஸ் வந்து 2வது ஸ்பிளிட் ஆகி நிற்கிற விருதுநகர் மக்களவை தொகுதியில் உள்ளவங்களுக்கு 6 தொகுதி பார்க்குறோம். அது அப்படியே நெருங்கி மதுரை வரைக்கும் வந்து நிற்கும் வரைக்கும் உள்ள தொகுதியெல்லாம் பார்க்கும்போது விருதுநகர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் திருப்பரங்குன்றம், திருமங்கலம், சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை 6 தொகுதி. 6ல் பார்த்தீங்கன்னா 4 திமுக அடிச்சிருந்துச்சு, 2 வந்து அதிமுக கூட்டணி செஞ்சு பார்த்தோம். இந்த முறை அது வந்து சாத்தூர் தொகுதியில் திமுக கூட்டணி எதிர
மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பாஜகலேருந்து அவர் போட்டியிடாருங்கிற பார்க்குறோம். ஸோ வந்து இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான தொகுதி. நம்ம வந்து முன்னாள் அமைச்சர் பெருமக்கள்லாம் பலர் போட்டியிடக்கூடிய தொகுதி. அதிமுக 2, திமுக 4 அப்படின்னு இருந்துச்சு 2021. 2026 பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் அப்படியே தக்க வைக்கிறாங்க. ராஜன் செல்லப்பா நிற்கிறாங்க, போட்டிடுறாங்க. திருமங்கலம் வந்து அதிமுக கூட்டணி ஆர்பி உதயகுமார் முன்னாள் அமைச்சர் எடுத்துக்கிறாரு. சாத்தூர்ல வந்து திமுக கூட்டணி இருந்துச்சு, இழுபறிக்கு போது நயினார் நாகேந்திரன் வெல்வாரா அப்படிங்கிறது வந்து ஒரு கடினமான விஷயம். வந்து ஒரு சேலஞ்சு காத்திருக்கு. வெல்ல மாட்டார்னு சொல்ல முடியாது, வென்றுவார்னு சொல்ல முடியாது, ஒரு இழுபறி இருக்குன்னு பார்க்குறோம். சிவகாசி சட்டமன்ற தொகுதி வந்து திமுகவிடம் வந்து அதிமுக போகிறது. திரு ராஜேந்திர பாலாஜி அங்கே போட்டினா அவர் வெல்வார் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள். விருதுநகர் தொகுதி திமுக ரீட்டைன் பண்ணது, அருப்புக்கோட்டை ரீட்டைன் பண்ணது பார்க்குறோம். ஸோ கடந்த முறை விருதுநகர் மக்களை தொகுதிக்கு உட்பட்ட 6 தொகுதியில் 2 அதிமுக 4 திமுக இருந்துச்சு. இந்த முறை பார்த்தீங்கன்னா 3 அதிமுக 2 திமுக 1 இழுபறி நிற்குது. அப்படியே வந்து திமுக கொஞ்சம் அதிமுக மாறின்னு பார்க்குறோம். விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி அப்படியே போனீங்கன்னா தேனி அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா அண்ணன் ஓபிஎஸ் உட்பட பலர் வந்து போட்டி நிற்கிறாங்க பாருங்க. அங்கே தங்கத்தமிழ்ச்செல்வன் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தேனியில். ஸோ அவருடைய மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் அங்கே வந்து பூரா பிரபலங்கள். இப்போ குறிப்பாக வந்து ஓபிஎஸ் ஏடிஎம்கில் இருந்து ஓபிஎஸ் டிஎம்கில் இருக்கிற ஓபிஎஸ் அது சொல்றதுக்கே வந்து திமுகவில் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்றதுக்கே வருகிறது. அண்ணன் வந்து அங்கே போய் நிற்கிறாரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2021 4 தொகுதி திமுக கூட்டணி வந்துச்சு, 2 தொகுதி அதிமுக கூட்டணி வந்து பார்க்கிறோம். சோழவந்தான் திமுக கூட்டணி, உசிலம்பட்டி அதிமுக கூட்டணி, ஆண்டிப்பட்டி திமுக கூட்டணி, பெரியகுளம் திமுக கூட்டணி, போடிநாயக்கனூர் அதிமுக கூட்டணி, கம்பம் வந்து திமுக கூட்டணி. இது 6 தொகுதியில் வந்து கடந்த முறையில் 4 வந்து திமுக. ஒரு காலத்தில் தேனிங்கிறது ஒட்டுமொத்தமாகவே அதிமுகவுடைய கோட்டையாக இருந்துச்சு. தங்கத்தமிழ்ச்செல்வன் போனார், ஓபிஎஸ் போனார், பலர் வந்து மாறி மாறி போகும்போது அது திமுக கோட்டையை மாறி 6 தொகுதியில் வந்து அந்த பக்கம் நிற்கிறத பார்க்குறோம். 6 தொகுதியில் 4 தொகுதி திமுக கூட்டணிக்கும் 2 தொகுதியில் மட்டும் அதிமுக கூட்டணிக்கு இருக்கிற பார்க்குறோம். 2026 என்ன நடக்குங்கிற சாணக்கியாவோட கணிப்பு பார்த்தீங்கன்னா 2026 சோழவந்தான் திமுக ரீட்டைன் பண்ணும், உசிலம்பட்டி அதிமுக ரீட்டைன் பண்ணும், ஆண்டிப்பட்டி பெரியகுளம் திமுக ரீட்டைன் பண்ணும், போடி நாயக்கனூர் அதிமுக திரு ஓபிஎஸ் இருந்துச்சு, திமுக திரு ஓபிஎஸ் அங்கே போயிருது, திமுக போயிருது. ஸோ கம்பம் வந்து திமுக ரீட்டைன் பண்ணிடுது. அப்போ பார்த்தீங்கன்னா 4:2 அப்படின்னு கடந்த முறை 2020 இருந்துச்சு. இந்த முறை 5:1 அப்படின்னு சொல்லி மாறி நிற்க பார்க்குறோம். அதை உசிலம்பட்டி தவிர மற்ற எல்லா தொகுதியுமே வந்து திமுக வெல்றதற்கான வாய்ப்பு, போடி உட்பட எல்லா தொகுதியுமே. தேனி மாவட்டத்தில் தேனி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட அத்தனை தொகுதியிலுமே 6ல் 5 தொகுதி திமுக கூட்டணி வெல்வதற்கான வாய்ப்புகளை நம்ம பார்க்குறோம் உசிலம்பட்டி தவிர. அடுத்தா பார்க்குறோம் மதுரை, மிக முக்கியமான தொகுதி, எதுவும் பிரபலங்கள் அதிகமான இருந்தக்கூடிய தொகுதி. மதுரையில் மேலூர், மதுரை கிழக்கு, வடக்கு, தெற்கு, மத்தி, மேற்கு அப்படின்னு 6 சட்டமன்ற தொகுதிகள் மதுரை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட பார்த்துருக்கோம். அந்த நீங்கள் மேப்பை பார்த்துட்டே வரலாம், கீழேருந்து மாறி மாறி அப்படியே கொஞ்சம் மேலே ஏறிட்டு வந்துகிட்டே இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6ல் வந்து 4 வந்து திமுக கூட்டணி, 2 வந்து அதிமுக கூட்டணி. மேலூர்லையும் மதுரை மேற்குலையும் திரு செல்லூராஜ் போட்டிட்டு வந்துருந்தாரு. இந்த மாதிரி 6ல் 4 மட்டும் வந்து 4 வந்து டிஎம்கே கூட்டணி, 2 வந்து ஏடிஎம்கே கூட்டணி பார்க்குறோம். இது 2021 ரிசல்ட். 2026 ரிசல்ட் என்ன வருது அப்படின்னு நம்முடைய கணிப்பை பார்த்தீங்கன்னா 2026 படி மேலூரில் வந்து காங்கிரஸ் கட்சி சார்பாக முன்னாள் எம்பி காஞ்சிபுரத்துலேருந்து திரு விஸ்வநாதன் அங்கே போட்டியிடான்னு பார்க்குறோம் காங்கிரஸ் கட்சியினர் சார்பாக. ஸோ அங்கே வந்து அவருக்கான வாய்ப்பு கிடையாது, அதிமுக தான் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது மேலூர் இருக்குது. மதுரை கிழக்கில் வந்து திமுக கூட ரீட்டைன் பண்ணுது. வடக்கு வந்து திமுக அதிமுகவுக்கு மாறுது. மதுரை வடக்கு திமுக அதிமுகவுக்கு மாறுகிறது. தெற்கு பேராசிரியர் சீனிவாசன் போட்டியிடுகிறார். அந்த தொகுதி வந்து திமுக அதிமுக கூட்டணிக்கு மாறுகிறது. மதுரை மத்திய வந்து திமுக கூட்டணி ரீட்டைன் பண்ணுது. திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும் இயக்குனர் சுந்தர் சியும் போட்டியிடக்கூடிய அங்கு திமுக ரீட்டைன் பண்ணது. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வெல்வதற்கான வாய்ப்புகள் திரும்ப இருக்கின்றன. மதுரை மேற்கு தொகுதி செல்லூராஜ் அவர்கள் முன்னாள் அமைச்சர், அவர் போட்டியிடார். 2மே கடந்த முறையாக இருந்துச்சு, இந்த முறை தக்க வைக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கடந்த முறை பார்த்தீங்கன்னா மதுரை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட தொகுதியில் 6க்கு 4 சட்டமன்ற தொகுதிகள் திமுக, 2 சட்டமன்ற தொகுதிகள் அதிமுக கூட்டணி பெற்றிருந்தது. இந்த முறை பார்த்தீங்கன்னா நான் அப்படியே ரிவர்ஸ் வந்து 4 தொகுதிகள் வந்து அதிமுக கூட்டணியும், 2 தொகுதிகள் திமுக கூட்டணியும், 4 தொகுதிகள் அதிமுக கூட்டணி வெல்றதுக்கான வாய்ப்பை பார்க்குறோம் மதுரை மக்களவை தொகுதியில். அடுத்தா பார்க்குற ராமநாதபுரம் மக்களவை தொகுதி. ராமநாதபுரம் மக்களவை தொகுதி இந்த மேப்பில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி, திருச்சுழி, பரமக்குடி, திருவாடானை, ராமநாதபுரம், முதுகுளத்தூர்னு இந்த பக்கம் மாவட்டம் வேறு. புதுக்கோட்டைங்கிறது வந்து பாராளுமன்ற தொகுதி இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அறந்தாங்கி எங்கே வந்திருக்கேன் அதிர்ச்சிப்படாங்க, ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் வந்துச்சுன்னு பார்க்குறோம் நம்ம. ஸோ இந்த 6 தொகுதி 6ல் 6 அப்படியே லட்டு மாதிரி கொத்தா திமுக இருந்துச்சு, இடையில ஆளே எல்லாம் பார்க்குறோம். இது வந்து கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட். 2026 சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்முடைய அலசல் படி பார்த்தீங்கன்னா அதில் வந்து 6ல் வந்து ஒன்று கண்ணு வெளியே போகுது. பரமக்குடி தொகுதி திமுக கூட்டணியிலிருந்து அதிமுக கூட்டணி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அறந்தாங்கி, திருச்சுழிலாம் திரு தங்கம் தென்னரசு முன்னாள் அஃப்கோர்ஸ் இன்னாள் அமைச்சர், அவர் வந்து போட்டியிடுகிறார். அது மாதிரி திருவாடனை, ராமநாதபுரம், முதுகுளத்தூர் இது அத்தனை தொகுதியிலுமே திமுக கூட்டணி வெல்கிறது. பரமக்குடியில் மட்டும் வந்து திமுக வந்து அதிமுக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க பார்க்குறோம். ஸோ 6க்கு 6 2021 இருந்துச்சு. 6க்கு 5 வந்து திமுக கூட்டணிக்கும், 1 அதிமுக கூட்டணி செல்வதற்கான வாய்ப்பு 2026 படி சாணக்கிய
சாணக்கியாவுடைய கணிப்பாக நம்ம பார்க்குறோம். ஸோ சிவகங்கை பாராளுமன்ற தொகுதி அதில் பார்த்தீங்கன்னா 2021 5 தொகுதிகள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வந்து வெற்றி பெற்று பார்த்தா திருமங்கலம், ஆலங்குடி, காரைக்குடி, திருப்பத்தூர், சிவகங்கையில், மானாமதுரையில் வந்து சிவகங்கை மட்டும் அதிமுக கூட்டணி வந்திருந்தது. மற்ற 5 தொகுதிகளுமே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் வந்து 2021 படி. 2026 ரிசல்ட் என்ன இருக்குங்கிற பாப்போம். 2026 ரிசல்ட் படி பார்த்தீங்கன்னா அப்படியே கலவடி வந்து ஒரே கலர்ல இருந்து வந்து கண்ணா பின்னான்னு மாறி இருக்க பார்க்குறோம். திருமயம் வந்து இழுபறி தொகுதி போகுது. அங்கே வந்து அமைச்சர் ரகுபதி அவர்கள் போட்டியிடார். அது வந்து இழுபறிக்கு போகுது. திமுக கூட்டணி உத்தரவாதமாக வென்ற இருந்த இப்போ உத்தரவாதம் இல்லாமல் இருக்குன்னு பார்க்குறோம். ஆலங்குடி வந்து அப்படியே திமுகவுக்கு போயிருதுன்னு பார்க்குறோம். காரைக்குடி வந்து திரு சீமான் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதி. அங்கே வந்து கடுமையான இழுபறி காத்திருக்குது. அங்கே தாவேகா உள்பட, நாம் தமிழர் உள்பட எல்லா கட்சியிலுமே கடுமையான போட்டி இருக்கிறதுனால காரைக்குடியில் வெல்வதற்கு யார் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. திருப்பத்தூர் திமுக கூட்டணி அப்படியே தக்க வச்சுக்கிறது. சிவகங்கை அதிமுக கூட்டணி அப்படியே தக்க வச்சுக்கிறது. மானாமதுரை வந்து திமுக கூட்டணி இருந்துச்சு, இழுபறி போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்த 2021 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 5 சட்டமன்ற தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வென்றது. இந்த முறை பார்த்தீங்கன்னா 1, 2 சீட்டு தான் வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. 1, 2, 3 3 தொகுதிகள் வந்து இழுபறிக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு தொகுதி வந்து அதிமுக கூட்டணிக்கு போகுதுங்கிற பார்க்கணும். ஸோ அப்படியே நிலவரம் வந்து சிவகங்கை தொகுதியில் வந்து கச்சமுச்சான்னு மாறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது வந்து கடந்த முறை சிம்பிளாக இருந்தது, இந்த முறை காம்ப்ளிகேட்டாக சிவகங்கை வந்து அவ்வளோ ஈஸி கேம் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒட்டுமொத்தமாக சிவகங்கை வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொரு மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள். அந்த 6 சட்டமன்ற தொகுதியில் 2021 ரிசல்ட் என்ன, 2026 வாய்ப்பு என்ன அப்படிங்கிற பார்த்தோம். இது செஃபாலஜிக்கலா, அரித்மெட்டிக்கலா, நம்முடைய அனாலிசிஸ் படி, மனசாட்சிப்படி ரொம்ப ஹானஸ்டாக செய்யப்பட்ட ஒரு அட்டம்ப்ட். யாருக்கும் கொடுக்கணுமோ யாருக்கும் வரணும்னோ இல்லாமல் ஒரு செய்யப்பட்ட அட்டம்ப்ட். முதல்ல சிவகங்கை வரைக்கும், கன்னியாகுமரி சிவகங்கை வரைக்குமான விஷயங்களை பார்த்தோம். இன்னும் ஒவ்வொரு நாள் இது மாதிரி 60 தொகுதியாக நம்ம பார்க்க போகிறோம். ஒட்டுமொத்தமாக ஒரு 4 நாளைக்கு பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஒட்டுமொத்தமான டேலி என்ன இருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம். 234 தொகுதியில் நம்ம ஒரு நம்பர் சொல்ல போகிறோம். இதற்கு முன்னாடி நம்ம வந்து தினமலரோடு இணைஞ்சு நம்ம பண்ண சர்வேல வந்து நம்பர் சொல்லலை, பர்சன்டேஜ் மட்டும் தான் சொன்னவங்க பார்த்தோம். இந்த மாதிரி நம்ம நம்பர் சொல்ல போகிறோம். அது கடந்த முறை மக்களவை தொகுதி உட்பட பல விஷயங்கள் நம்ம சொன்னது ரொம்ப எக்ஸாக்டாக இருந்துச்சுங்கிற பார்க்குறோம். இந்த முறை எக்ஸாக்டாக இருக்குது அப்படிங்கிற நம்ம வந்து தொடர்ந்து எங்களுடைய முயற்சி மூலமாகவும் பயிற்சி மூலமாகவும் சரியா வருதா அப்படின்னு உங்களை போய் நம்மளும் காத்திருக்கிறோம். நாளை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள், சென்னை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள்.